நேர்களால் நான், நேர்களுக்காக நான். அதாவது பணத்து மேலேயே குறிக்கோளாக இருந்து பணத்தை பல வழிகளில் சம்பாதித்து வைத்து அதையவே நினைத்து கொண்டு இருப்பவனுக்கு உறக்கம் என்றுமே இருக்காது. இன்னொன்று, அதாவது வறுமையில் வாடுபவர்களுக்கு நாளைய பொழுதை எப்படி கழிப்போம், எதிர்காலத்தை எப்படி சமாளிப்போம் என்று நினைத்து கொண்டு உறக்கம் இருக்காது. பணத்தில் பாருங்கள் எத்தனை ஒரு சிரமம். எதுவுமே நினைக்காமல் இயற்கையாக சம்பாதித்து, அதாவது அதாவது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, அசால்ட்டாகவும் இருக்கக்கூடாது. சம்பாதித்து வாழ்வை மகிழ்ச்சியாக ஓட்ட வேண்டும், மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். நன்றி. நான், நேர்களுக்காக நான். அதாவது உலகம் என்பது ஒரு நாடக மேடை. அந்த மேடையில் நடிப்பதில் நாமும் ஒரு கதாபாத்திரமாக இருக்க வேண்டும். நாம் நடித்து விட்டால்தான் நமக்கு வாழ்க்கை நன்றாக இருக்கும். எதிலும் உண்மையை பேசுகின்றேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் பிரச்சனைகள் உருவாகும், வாழ்வு கசக்கும். அது நமக்கும் துன்பம், மற்றவர்களுக்கும் துன்பம். நலமாக வாழ்வோம், நலமாக வாழ வைப்போம். நன்றி. நேர்களால் நான், நேர்களுக்காக நான். அதாவது அன்பாக இருக்க வேண்டும். அன்பாக இருக்கும் பொழுது நாம் மற்றவர்களோடு நேசமாக இருப்போம். அதாவது குடும்பத்தாரிடமும், அக்கம் பக்கம் நபர்களிடமும், நட்புகளிடமும், உறவுகளிடமும் நாம் நன்றாக இருப்போம். ஏன், ஒரு வீதியில் நடந்து கொண்டு சென்றாலும், சாலையில் நடந்து கொண்டு சென்றாலும் நாம் மற்றவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது, அதாவது நேசமாக இருக்கும் பொழுதே அவர்களுக்கு உதவி செய்வோம். உதவி செய்ய முன் வரும் பொழுதே அவருடைய உயிர் காப்பாற்றப்படும், அவருடைய பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். அவருடைய நலனுக்கு நாம் முக்கியத்துவமாக இருந்தபடியால் நமக்கு நாளைக்கு ஏதாவது ஒன்று என்றால் கடவுள் அங்கு மனித ரூபத்தில் வெற்றி நிற்பார். இப்படித்தான் வாழ வேண்டும். மனிதனாகப்பட்டவன் இப்படித்தான் வாழ வேண்டும். நன்றி. வணக்கம். நேர்களால் நான், நேர்களுக்காக நான். அதாவது நாம் மற்றவர்களை துன்பப்படுத்தி மகிழ வேண்டும் என்று இருந்தால் அந்த மகிழ்ச்சி நமக்கு தேவைப்படக்கூடாது. அப்படியேப்பட்ட மகிழ்ச்சி மனிதனுக்கு தேவையில்லை. ஆறறிவு படித்த மனிதன் நன்றாக சிந்திக்க வேண்டும். மற்றவர்கள் துன்பப்பட்டு அதில் நாம் ஆனந்தம் பெற வேண்டும் என்று அவசியம் இல்லை. அந்த துன்பம் நமக்கு நேரிட்டால், அடுத்தவர்கள் சிரித்தால் நமக்கு எப்படி இருக்கும்? அந்த நிலையை நாம் அந்த இடத்தில் இருப்பதை போல் பார்த்து கொண்டு செயல்பட வேண்டும். நன்றாக நாமும் வாழ வேண்டும், மற்றவர்களையும் வாழ வைத்து அதில் மகிழ்ச்சி காண வேண்டும். மற்றவர்களை வாழ வைத்து மகிழ்ச்சியை காணும் பொழுது நமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும். நன்றி.